தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. வணக்கம். செய்தி சுருக்கம். கபில் தேவ், தோனி பிடிக்கும் நினைவுகளை பகிர்ந்த ஸ்டாலின். விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்த தமிழக இளம் வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய முதல்வர் ஸ்டாலின் அவரது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். கபில் தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வந்தவர். அவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த முதல் ஒரு கேப்டனாக இருந்தவர் கபில் தேவ். அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் கவாஸ்கர், அது தொடர்ந்து டெண்டுல்கர், தோனி. ஆனால் வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன், அதில் சந்தேகம் கிடையாது. அது ரொம்ப ஆசை எனக்கு. எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்கள விளையாடிட்டு வந்திருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்கள் ஃபாதரே கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவரே. அவருக்கு நம்ம போலியெல்லாம் போட்டிருக்கேன். நான் போலர். எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரதிய ஜனதாவுக்கு இவ்வளவு சீட் தான் கராரா சொல்லும் பழனிசாமி. கோயலிடம் பேசியது என்னென்ன? அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதாவுக்கான தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் நேற்று சென்னையில் சந்தித்து பேசினர். அப்போது என்டிஏ கூட்டணியில் மற்ற கட்சிகளை சேர்ப்பது மற்றும் அதிமுக பாரதிய ஜனதா இடையேயான தொகுதி பங்கீடு பற்றி முக்கிய பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த சந்திப்பில் நடந்த பேச்சுவார்த்தை குறித்து பாரதிய ஜனதா வட்டாரம் கூறியது. பழனிசாமியை சந்திப்பதற்கு முன்பு கமலாலயத்தில் நயினார் நாகேந்திரன், முருகன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்களிடம் கோயல் பேசினார். அப்போது ஏற்கனவே பழனிசாமியுடன் நடத்திய பேச்சில் பாரதிய ஜனதாவுக்கு 30 தொகுதிகள் ஒதுக்க விருப்பம் தெரிவித்தார். அவரிடம் நீங்கள் பேச்சு நடத்தி குறைந்தது 40 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் வலியுறுத்தினர். பியூஷ் கோயல் தரப்பில் திமுகவை தோற்கடிக்க என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், இன்னும் பல கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டும். தாவேக தலைவர் விஜய் ஓட்டுகளை பிரிக்கும் நபராக உள்ளார். அந்த ஓட்டுகள் நம் கூட்டணி கட்சிகளின் வெற்றியை பாதிக்க கூடாது. அதற்கேற்ப கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். பின்னர் ஆரியபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பழனிசாமியை சந்தித்தார் கோயல். தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் தன்னிடம் கூறியதை பழனிசாமியிடம் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த பழனிசாமி, திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்த அதிருப்தி ஓட்டு அதிமுகவுக்குத்தான் வரும். ஓட்டு சதவீதத்தை அதிகரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக உள்ளது. எனவே இந்த முறை 175 தொகுதிக்கு குறையாமல் போட்டியிட விரும்புகிறோம். பாரதிய ஜனதா மற்றும் தாமரை சின்னத்தில் போட்டியிட விரும்பும் மற்ற சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து 30 தொகுதிகளை ஒதுக்க விரும்புகிறோம் என்று பழனிசாமி தெரிவித்தார். இது பற்றி மேலிட தலைவர்களுடன் பேசி முடிவை தெரிவிப்பதாக மத்திய அமைச்சர் கோயல் பதிலளித்தார் என்று பாரதிய ஜனதா வட்டாரம் கூறியது. தீபம் ஏற்றுவது தர்கா நம்பிக்கை, அவர்கள் எப்படி தடுப்பார்கள்? தூண்டிவிடுவதே திமுக அரசுதான். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் இந்து முஸ்லிம் இடையே மோதலை உருவாக்க திமுக முயற்சிக்கிறது. அவர்களின் முகத்திரையை கிழிப்போம் என வேலூர் இப்ராஹிம் கூறினார். திமுக ஆட்சி வெறும் இந்துக்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, இந்த தேசத்தினுடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிரானவர்கள். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணையக்கூடாது என்பதற்கு ரொம்ப திறமையாக இவர்கள் தூண்டிவிட்டு பல இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேண்டுமென்றே இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதத்தை, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ போன்ற கட்சி, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள், தமுமுக போன்ற அடிப்படைவாத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள் எல்லாம் போராட்டம் நடத்தி கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டு நாங்கள் அறுத்து சாப்பிடுவோம், ரத்தத்தை ஓட்டுவோம் என்று புனிதமிக்க மலைக்கு மேலே போகிறாங்க. அப்போ அதை காவல்துறை பேரளவில் தடுத்தாலும் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுக ஆதரவில் ஜெயித்த நவாஸ்கனி மாட்டுக்கறி பிரியாணியை முருகர் மலை என்று புனிதமாக கிரிவலம் செய்யக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாருன்னா அதுக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறது. அதே வக்ஃபு போர்டுடைய உறுப்பினராக இருக்கிற தமுமுகவை சேர்ந்த அப்துல் சமத் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் புனிதமிக்க திருப்பரங்குன்றத்துடைய ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி தேவையற்ற முறையில் இந்துக்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டுறாரு.
அதுக்கு காவல்துறை அனுமதிக்கிறது. ஆனால் நல்லிணக்கத்தோடு தர்காவிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது வருஷத்துக்கு ஒரு நாள், அது ஒரு மணி நேரத்தின் நிகழ்வு. அதை இந்துக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் யார் தடுக்கிறா? இந்த அரசு தடுக்கிறது. கேட்டால் தர்கா கமிட்டின்னு சொல்கிறாங்க. தர்கா கமிட்டி எப்படி தடுக்கும்? நான் கேட்குறேன், தர்கா என்கிற அந்த நம்பிக்கையிலேயே தீபம் ஏற்றுவது என்பது வழிபாட்டில் ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் எந்த தர்காவிற்கு போனாலும் அங்கே தீபம் ஏற்றப்படும். அதுதான் தர்கா நம்பிக்கையின் வழிபாடு. அப்போ ஒரு வழிபாடின் நம்பிக்கையில் ஒரு பகுதியைத்தான் அந்த இந்துக்கள் செய்கிறார்கள். ரெண்டாவது, அரேபியர்களிடத்தில் இந்த தர்கா வழிபாடு கிடையாது. இந்துக்கள் இருந்து தான் இங்கே இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் யார்? குப்பனும் சுப்பனும் தான் எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய முன்னோர்கள் என்ன அரேபிய வாரிசுகள் நாங்களா அல்லது ஆப்கானிஸ்தானின் வாரிசுகளா? எங்கள் முன்னோர்கள் இங்கே இருக்கிற என்னுடைய பக்கத்தில் இருக்கிற என் மாமா, என் மச்சா, என் அண்ணன், என் தம்பி, இங்கே மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி இருக்கிறாருன்னா அவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி பூர்ணச்சந்திரன் யார்? எங்களுடைய முன்னோர்கள். நாங்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள், நாங்கள்லாம் இரத்த சம்பந்தம். அப்போது நாங்கள் ஒன்றுபட்டு இதை ஆதரிக்கும் பொழுது ஒரு அரசு தர்கா கமிட்டின்ற ஒருத்தர் தூண்டி விடுறாருன்னா அப்போ இந்த தர்கா ஏன் இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புவார்களா இல்லையா? அயோத்தியின் நிலைமை இங்கு வரும் என்று அந்த கோபத்தின் உச்சத்தில் இந்துக்கள் பேசக்கூடிய நிலைமையை உருவாக்குறது திமுக ஆட்சியில். எப்படியாவது மதக்கலவரம் வர வேண்டும் என்று பாசிஸ்ட் திரு ஸ்டாலின் நடத்துகிறார். அவருடைய இந்த பாசிச முகத்திரையை நாங்கள் கிழிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்கள் இணைந்து திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற நாங்களும் ஒன்று சேருவோம். என்னிடம் வாங்கி கட்டாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஜெயக்குமார் கலகல. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். ஒரு முதலமைச்சராக இல்லாத காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மக்களுக்காகவே செலவழித்து அதன் மூலம் ஆனந்தமடைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனவேதான் ஆட்சியில் இல்லாத போதும் சரி, அதே போன்று ஆட்சிக்கு வந்த போதும் சரி, முழுமையான அளவிற்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தாராளமாக உதவி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுதான் இன்றைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட சொன்னார்கள், இந்த படம் அதிமுக 100 நாள் ஓடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் 100 நாள் அல்ல, 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று புரட்சித் தலைவர் புரட்சித் அம்மா அவர்களும் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு அரை நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு பவள விழா நோக்கி செல்லுகின்றது, 100ஆண்டு விழா நோக்கி செல்லுகின்றது. 100ஆண்டு விழாவிலும் புரட்சித் தலைவர் புகழ் பாடுகின்ற ஒரு தொண்டனாக கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் முன்னால் நிற்பேன். நீங்கள் 100ஆண்டு விழா கண்டிப்பாக எல்லாமே வயதானாலும் உண்மையிலேயே பேட்டியெல்லாம் எங்கிட்ட கேட்பீங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா? அதெல்லாம் மேல்மட்ட விஷயம். மேல்மட்ட விஷயம்னா என்ன? ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு ஒரு என்னென்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. முன்னாடியெல்லாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பற்றி கேள்வி கேட்டால் ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து. ஆனால் இப்போ அந்த மாதிரி வரமாட்டேது. என்ன காரணம்? எப்போதுமே ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும். எவ்வளோ அந்த லிஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்து ஒரு யூடியூப்பில் போடுங்க, யார் யார் என்னெல்லாம் எங்கள் கட்சியை தொட்டவங்க, எங்கள் புரட்சி தலைவர் தொட்டவங்க, எங்களுடைய புரட்சியில் அம்மாவை சீண்டி பார்த்தவங்க, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்பில் எடுத்து போடுங்க நீங்கள். ஆனால் ஒரு விமர்சனங்களுக்கு கடுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் விமர்சனம் பண்ணுவேன். விமர்சனம் ஒரு கடுமையாக இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு போய் என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகிற ஓனான் எடுத்து மேலே போட்டுருவேன் கதையா, அந்த வேலை எனக்கு இல்லை எனக்கு. ஆனால் நேற்று ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் நடத்தினார். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார். அவர் இப்போ எங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் பொறுத்தவரை உரிய நேரம் சொல்லுவார். எலெக்ஷன் டைம் இருக்குல்ல பிரகாஷ், அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் see. யாரு அவரு பேசுவார்? அதாவது இது பூமாலை கிடையாது, இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். ஆனால் உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் நான் பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது.
உதிர்ந்த செங்கற்கள் வேற கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கோட்டை. இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு துரும்பை கூட அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக தான் நிச்சயமாக இருக்காது. 1000 ஒப்பந்த செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் தமிழக அரசு அறிவிப்பு. 2021 சட்டசபை தேர்தலின் போது தொகுப்பூதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் 6 நாட்களாக நடந்து வருகிறது. போராட்டம் தீவிரமடைந்ததால் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ளார். மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசின் முடிவினை ஏற்று செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்ள சுப்பிரமணியன் அறிக்கை மூலம் வலியுறுத்தியுள்ளார். நிற்க முடியல, தலைக்கேறிய போதை, யூனிஃபார்மில் தள்ளாடிய கான்ஸ்டபிள். திமுகவினர் முன் கூத்து, தீயாய் பரவும் வீடியோ. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. திமுக திருச்சி மாநகர செயலாளரும் மேயருமான அன்பழகன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. மத்திய அரசை கண்டித்து ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த சதீஷ் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் போதையில் தள்ளாடி கொண்டிருந்தார். இதை பார்த்த திமுகவினரும் சக போலீசாரும் அதிர்ச்சியடைந்தனர். சலசலப்பு ஏற்பட்டதால் சக போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அழைத்து சென்றனர். அவரும் தள்ளாடியபடி அங்கிருந்து சென்றார். ஆர்ப்பாட்டத்தை வேடிக்கை பார்த்த மக்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்தால் இப்படிதான் நடக்கும் என்று திமுக அரசை சாடினர். யூனிஃபார்மில் பணியில் இருந்தபோதே கான்ஸ்டபிள் போதையில் தள்ளாடியது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது மயங்கி விழுந்து இறந்த பாட்டி. கோவை மாவட்டம் அன்னூர் ஒட்டார்பாளையத்தில் மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொண்டு வந்துள்ள திருத்தத்தை எதிர்த்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பங்கேற்க பல பகுதிகளிலிருந்து முதியவர்களை வாகனத்தில் ஏற்றி அழைத்து வந்தனர். மேக்கிணறு பகுதியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டி பொன்னம்மாளும் அழைத்து வரப்பட்டார். கூலி வேலைக்கு செல்லும் மூதாட்டியை அழைத்து வந்து ஆர்ப்பாட்டத்துக்காக வேலில் நிறுத்தியுள்ளனர். இதனால் உடற்சோர்வு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை வாகனத்தில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் வழியிலேயே மூதாட்டி பரிதாபமாக இறந்தார். ஆர்ப்பாட்டத்துக்கு அழைத்து வரப்பட்ட மூதாட்டி இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கை எங்க போகுது சார்? ஓடும் ரயிலில் மாணவிக்கு சீண்டல். காவலர் செய்த அசிங்கமான செயல். கோவை ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் காவலர் ஷேக் முகமது பாதுகாப்பு பணிக்காக ரயிலில் சென்னை கிளம்பினார். அதே ரயிலில் கோவையை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவியும் பயணித்துள்ளார். ரயில் காட்பாடியை கடந்தபோது ஷேக் முகமது தூங்குவது போல நடித்துள்ளார். அப்படியே அருகில் அமர்ந்திருந்த மாணவியை தகாத முறையில் தொட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி அதை வீடியோ ஆதாரம் எடுத்தார். அடுத்த ஸ்டேஷன் வருவதற்குள் ரயில்வே போலீசுக்கு தகவல் சொன்னார். அரக்கோணத்தில் தயாராக இருந்த போலீசார் ஷேக் முகமதுவை கைது செய்தனர். இது குறித்து அரக்கோணம் ரயில்வே போலீசில் வழக்கு பதியப்பட்டது. பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் ஷேக் முகமது சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்.